வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். லாங் வீக்கெண்டுக்கு அப்புறமா நீ டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்குது. ஆனால் ஓப்பன் ஆனது என்னமோ டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. சர்ப்ரைஸாக டவுனில் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி எஸ்டர்டே 100 பாயிண்ட்ஸ் கிரீன்ல இருந்துச்சு. 120 130 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் 70 to 80 பாயிண்ட்ஸ் கையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது, அதாவது ப்ரீ மார்க்கெட்ல 90 பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்துச்சு. ஓப்பன் ஆனது 30 to 40 பாயிண்ட்ஸ் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. அங்க இருந்துட்டு ஒரு ஸ்மால் பவுன்ஸ் பேக், அங்கிருந்து மறுபடியும் மைல்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சி, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நியூஸு, பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு கணிப்பு கொடுத்துருக்கிறாரு என்டிடிவியில். என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு ஹையில் க்ளோஸ் ஆயிருச்சு. எஸ்டர்டே மிக்சடு ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது டவ் 0.49% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.65% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. யூஎஸ்ல அதாவது ஃபெட் கவர்னர்ஸ் ஸ்பீச் தான் இப்போ மெயினாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து என்விடியா கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வெனஸ்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. லாஸ்ட் டைம் என்விடியா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் $700 அரௌண்ட் இருந்தது, $1000 நியர்பை போச்சு. இப்போ அகைன் என்விடியா நாளைக்கு, அதாவது வெனஸ்டே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. என்விடியா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தகுந்த மாதிரி ஃபர்தரா மார்க்கெட் அங்கே மூவ்மெண்ட் இருக்கும். யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.5 செட்டில் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு ஹைல க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது, பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்குது, அதாவது 12 அரௌண்ட்ல செட்டில் இருக்குது யூஎஸ்ல. மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது எல்லா மார்க்கெட்டுமே டவுன்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி 0.3%, ஹாங்செங் இண்டெக்ஸ் மோர் தென் 2% டவுன்ல இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% அரௌண்ட் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம நிஃப்டி 50 to 80 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது 22,560 70 அரௌண்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் சாட்டர்டே நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆனது 22,500 அரௌண்ட். பட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது 22,450 ஓப்பன் ஆச்சு. 22,450 ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து 150 பாயிண்ட்ஸ் ஏறிட்டு மறுபடியும் 22,500 அரௌண்ட்லயே செட்டில் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 48,000 ஓப்பன் ஆயிட்டு 48,250 அகைன் 48,000. ஃபைனலாக சென்செக்ஸ் இன்னைக்கு 52 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, அதாவது 0.07%. நிஃப்டி 27 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது சென்செக்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, நிஃப்டி ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ரீசன் அதானி என்டர்பிரைஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ். இந்த ரெண்டு ஸ்டாக்கும் நிஃப்டி 50ல இருக்குது. சென்செக்ஸ்ல 30 ஸ்டாக்ஸ் தான். அதில் அதானி குரூப் ஆஃப் கம்பெனி எதுவும் இல்லை. ஓகேங்களா, அதானி குரூப் ஆஃப் கம்பெனி இன்னைக்கு மார்ஜினலாக எல்லா ஸ்டாக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்னைக்கு டாப் லூசர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் நெஸ்ட்லே, ஹீரோ மோட்டோகார்ப், ஐசிஐசி பேங்க், டிசிஎஸ், மாருதி. இன்னைக்கு நிஃப்டியில் டாப் கெய்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டால்கோ, கோல் இண்டியா, JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், அதானி போர்ட்ஸ். அதாவது மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய ரேலி. மெட்டல் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 4% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவர், ஆயில் அண்ட் கேஸ், PSU பேங்க் இது எல்லாமே ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. PSU பேங்க் 1.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. FMCG 0.5% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மார்ஜினலாக ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுது. ஓகேங்களா, அதாவது மிட் கேப்ல பார்க்கும்போது பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு அதாவது லாஸ்ட் சாட்டர்டே 5% அப்பர் சர்க்கியூட்ல க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்மால் கேப்ல பார்க்கும்போது ஆர்விஎன்எல் நான் லாஸ்ட் சாட்டர்டே அன்னைக்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆர்விஎன்எல் நான் எல்லா ரேட்லையுமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதாவது 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு சின்ன சின்ன ஆர்டரா டெய்லி ஒவ்வொரு ஆர்டர் வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய இம்பேக்ட் எல்லாமே நெக்ஸ்ட் குவார்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் மோர் தென் 6 months முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய இம்பேக்ட் வந்துட்டு இருக்குது. ஆர்பிஎன்எல் லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு அருமையான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிக்குது, 340 rupees. ஓகேங்களா, ஆர்பிஎன்எல் நான் எவ்ரி டிக்ளைன் பைன்ட்டு என்னோட கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்.
ஓகே, இன்னைக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 21.5ல வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு மார்னிங் வந்து 7 to 8% ஹைல இருந்துச்சு. 21.5ல வந்து செட்டில் ஆகுது. அதாவது லாஸ்ட் பேஸ் எலெக்ஷன் நெருங்க வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 25க்கும் வரும். லாஸ்ட் பேஸ் எலெக்ஷன் போதெல்லாம் வந்து நம்ம வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மோர் தென் 30க்குள்ள இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரெண்ட் குரூடு $84 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. அதாவது ஈரான் பிரசிடென்ட் வந்து இப்போ கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி வந்து ஹெலிகாப்டர் கிராஷில் வந்து இறந்துட்டாரு. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட். ஓகேங்களா? இதே வந்து இஸ்ரேலோ இல்லை வேற ஏதாவது கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணி அதில் வந்து இறந்துருந்தாருன்னா இன்னைக்கு வந்து உலகம் வந்து ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்திருக்கும். நல்ல வேலை அவர் வந்து ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாரு. ஓகேங்களா? அதனால வந்து அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் சவுதி பிரின்ஸ் வந்து சம் ஹெல்த் இஷ்யூவில் இருக்கிறாரு. அதனால வந்து பிரெண்ட் குரூடு வந்து ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. கோல்டு ப்ரைஸ் வந்து $2,415 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிருக்குது. சில்வரு 100 rupees பெர் கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது ஒரு கிலோ வந்து 1 லட்ச ரூபாயை கிராஸ் பண்ணிருக்குது சில்வர். சில்வரை பொறுத்தவரையும் எதனால வந்து சில்வர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கோல்டு வந்து அந்தந்த கண்ட்ரி வந்து ரிசர்வ் பண்றாங்க, அதனால இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்தந்த கவர்மெண்ட் வந்து சில்வரையும் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மைண்ட் வைஸ் கேட்குது. பட் சில்வருடைய இப்போ வந்து சில்வருக்கு வந்து அதிகமான டிமாண்ட் என்னன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரியில் வந்து சில்வர் சம் ப்ராடக்டாக வந்து யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அதனால அது வந்து சில்வருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் சில்வர் எதனால் ஏறிட்டு இருக்குது அப்படின்ட்டு. டாலர் இண்டெக்ஸ் 105 அரௌண்ட்ல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு டியூஸ்டே ஈவினிங் 6 o'clock வந்து 9:30 PM வரையும் யூஎஸ்ல இருந்து 5 ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெனஸ்டே ஏர்லி மார்னிங் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 4 o'clock வந்து 4:30 வரையும் 3 ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. 11:30 AM அதாவது வெனஸ்டே அன்னைக்கு இங்கிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது 3.2%. ப்ரீவியஸாக இருந்தது, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.2%. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூஎஸ் வந்து வெனஸ்டே வந்து FOMC மினிட்ஸ் இருக்குது. NVIDIA ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் டே பை டே வந்து இந்த ஈவெண்ட்டு நியூஸுக்காக வந்து நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகாது. நம்ம மார்க்கெட் வந்து தனி ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோம். குளோபல் மார்க்கெட்டு தனி ட்ராக்ல போயிட்டுருக்கோம். எல்லாமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எஃப்ஐஸ் வந்து பையிங்கில் இருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு அதை விட்டுருங்க, அது வந்து ஸ்பெஷல் செஷனு. இன்னைக்கு மண்டே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அகைன் வந்து பையிங்கில் இருக்கிறாங்களா, மறுபடியும் வந்து செல்லிங்க்கு வந்து டர்ன் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 5:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் 18th May தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் டே பிஃபோர் எஸ்டர்டே சண்டே அன்னைக்கு போட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 22,600, அதாவது 500 சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கப்புறமா வந்து 600, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹைன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்துருக்கிற ஹை 22,590 அரௌண்ட். அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குது. 22,500 அரௌண்டில் வந்து செட்டில் இருக்குது. அந்த லெவலில் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல. 22,600 தான் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, அதாவது 22,300ங்கிறது நெக்ஸ்ட் லெவல். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் 48,250ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. அந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இல்லை அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து 500 to 700 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நிஃப்டிலையும் வந்து ஹையர் லெவலில் வந்து காசியஸாக இருக்கணும், பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஹையர் லெவலில் வந்து காசியஸாக இருக்கணும். டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம பிரைம் மினிஸ்டர் NDTV ப்ராஃபிட்டுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. June 4 அன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ரெக்கார்டு ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. பட் அதனோட இம்பேக்ட் இன்னைக்கு எவ்வளவோ மார்க்கெட்டில் இருந்த மாதிரி தெரியல. அமித்ஷா சொல்லும்போது நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் இருந்துச்சு. அதாவது ஆல் டைம் ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 900 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருந்துச்சு. அதனால இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு உண்டான இம்பேக்ட் இல்லை மார்க்கெட்டில். எனிவே, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு டிவி கான்ஃபரன்ஸில், அது மட்டும் இல்லாமல் மணி கண்ட்ரோலில் ஒரு போட்டிருக்காங்க ஃப்ளாஷ் நியூஸு. பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு.
அதாவது பிஜேபி 370 சீட்ஸுக்கு கம்மியாக வந்தாலே வந்து மார்க்கெட் இறங்கும், மார்க்கெட் வந்து ஒரு ரெட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. மோர் தென் 370 சீட்ஸுக்கு மேலே வந்தால் தான் மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. பார்க்கலாம், ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ஜூன் 4 அன்னைக்கு தான் நமக்கு வந்து கிளியர் பிக்சர் கிடைக்கும். கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும் போது மார்க்கெட் வந்து பாட்டமோ இல்லைன்னா டாப்லேயோ இருக்கும், அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகேங்களா? எனிவே ஆஸ் ஆஃப் நவ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காசியஸாக இருங்க. ஃப்ரெஷ் பையிங்க, ரொம்பவும் அக்ரெசிவாக பை பண்ண வேணாம். வெயிட் பண்ணுங்க, மார்க்கெட் எங்கேயும் போகாது. அப்படியே பிஜேபியே வந்தாலும் மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு மறுபடியும் அங்கேருந்து தான் ஏறும். அதனால வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது எங்கேயுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அதாவது லெஸ் தென் 60 lakhs தான் இருக்குது. கால் அட்டு புட்டில் பார்க்கும்போது புட்டில் மார்ஜினலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைக் 48,000 கால் ஆப்ஷன். மார்னிங்லேருந்தே வந்து 48,000 கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. க்ளோசிங் வந்து ஹைலேருந்து ஆல்மோஸ்ட் 200-250 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்குது. ஓகேங்களா? ஸோ 48,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,600 தான். 22,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். 22,700 இங்கே இருக்கிற ஒரு கேண்டில் இருக்குது பாருங்க. அதாவது மே 3rd அன்னைக்கு வந்த ஹை அப்படிங்கும்போது 22,700ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,450. 22,450 அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,430. ஓகேங்களா? 22,430க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,350 வரை வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் இருக்குது பாருங்க. அதாவது என்னைக்கு வந்ததுன்னா மே 16th அன்னைக்கு இந்த 1 hourல வந்து 337 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. ஓகேங்களா? இந்த பார் வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா 22,330க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour கேண்டில். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த லெவலே தான் 48,250. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தான் ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 48,600 அரௌண்டு. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 48,000, அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 47,750. ஓகேங்களா? சப்போஸ் 47,750க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 47,500. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.